வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கம் ஆகஸ்ட் புரட்சி காலத்தில் தமிழகத்தில் மட்டும் தனித்து ஒலித்தது. இந்திய விடுதலையை மற்றொரு தளத்திற்கு கொண்டு சென்ற போராட்டம் ஆகஸ்ட் புரட்சி. ஆகஸ்ட் புரட்சி நாட்டின் மூலை முடுக்குகளிலும் எதிரொலித்தது. காந்தியாரின் செய் அல்லது செத்து மடி என்ற போர் முழக்கம் பயமறியா இளைஞர்களின் விடுதலை உணர்வை தட்டி எழுப்பியது. காந்தியாரின் மிதவாத போக்கை சிலர் கடைபிடித்தாலும் சிலர் கொஞ்சம் தீவிரத்தன்மையை காட்டி வெள்ளையருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். குறிப்பாக இளைஞர்கள் தங்கள் விடுதலை வேட்கையை வேறு வழியில் வெளிப்படுத்த தொடங்கினர். எப்படி ஆங்கிலேய ஆஷ்துரை வாஞ்சிநாதனால் கொல்லப்பட்டாரோ அதே போன்று வில்ஃப்ரெட் லோன் என்ற ஆங்கில அதிகாரி குலசேகரப்பட்டினம் உப்பளத்தில் கொல்லப்பட்டார். அந்த போராட்டத்தின் முதன்மை நாயகர்களாக தூக்குமேடை ராஜகோபாலன் மற்றும் காசிராஜன் என்ற 2 இளைஞர்கள் திகழ்ந்தனர். ஆகஸ்ட் புரட்சியால் விளைந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தமிழகமெங்கும் பரவிக்கொண்டிருந்த நேரம். திருநெல்வேலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் கூடிய இளைஞர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக திரண்டு பதுங்கு திட்டங்களை வகுத்தனர். அப்போது குலசேகரப்பட்டினத்தில் ஆங்கிலேயர்களின் உப்பளம் ஒன்று செயல்பட்டு வந்தது. அந்த உப்பளத்திற்கு சென்று தாக்குதல் நடத்தி அங்கிருந்த பிரிட்டிஷாரின் ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கென்று இளைஞர்கள் திட்டமிட்டனர். 1942ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 19ஆம் நாள் நள்ளிரவில் உப்பளத்திற்குள் நுழைந்த இளைஞர்கள் அங்கிருந்த காவலர்களின் மேல் தாக்குதல் நடத்தினர். அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த தாக்குதலை அறிந்து எதிரே தங்கியிருந்த ஆங்கில அதிகாரியான வில்ஃப்ரெட் லோன் விரைந்து வந்து துப்பாக்கியால் தாக்குதல் நடத்தினான். ஆனால் போராட்டக்காரர்கள் லோன் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தினர். லோன் மீது வேல்கம்பு, அரிவாள், மண்வெட்டி கொண்டு எதிர்த்தாக்குதல் நடத்தியதில் லோனின் உடல் உப்பளத்தில் சாய்ந்தது. இந்த கொலையை அடுத்து அந்த பகுதியில் மலபார் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அப்பாவி மக்கள் பலர் சொல்லொன்னா சித்திரவதைக்கு உள்ளானார்கள். குலசேகரப்பட்டினம் கலவர வழக்கு என்ற பெயரில் 26 பேர் கைது செய்யப்பட்டு கொடும் சித்திரவதைக்கு ஆளாகினர். 1942 அக்டோபரில் தொடங்கிய வழக்கு 1943 பிப்ரவரி 8ஆம் நாள் நீதிபதி பாலகிருஷ்ணன் என்பவர் இந்த வழக்கு மீதான தீர்ப்பை வழங்கினார். லோன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட PS ராஜகோபாலன், TV காசிராஜன் ஆகிய இருவருக்கு தூக்கு தண்டனையும் 74 ஆண்டுகள் ஆயுள் சிறையும் தண்டனையாக வழங்கப்பட்டது. AS பெஞ்சமினுக்கு லோன் கொலை வழக்கில் 63 ஆண்டுகள், மிஞ்ஞானபுரம் அஞ்சல் நிலையம் எரிப்பு வழக்கில் 20 ஆண்டுகள், குறும்பூர் ரயில் நிலைய எரிப்பு வழக்கில் 17 ஆண்டுகள் என 100 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. செல்லத்துறை, சுந்தரலிங்கம், தங்கவேல் ஆகியோருக்கு லோன் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கிடைத்தது. மற்றவர்களுக்கு 5 ஆண்டு முதல் 12 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. தண்டனை பெற்றவர்கள் முதலில் மதுரை சிறையிலும் பின்னர் அலிப்புரம் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். சிறையில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் கொடும் சித்திரவதைகளை விடுதலை போராட்டக்காரர்கள் அனுபவித்தனர். இந்திய விடுதலை என்பது ஒரே நாளில் கிடைத்துவிடவில்லை. இந்திய விடுதலைக்கான போராட்டமும் ஓரிரு ஆண்டுகளில் தொடங்கி முடிந்துவிடவும் இல்லை. 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் விடுதலை பெற்ற இந்திய மண்ணின் உரிமை போராட்டம் 1700ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலேயே தொடங்கிவிட்டது. அதிலும் தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வெள்ளை ஏகாதிபத்திய அரசு குறுநில மன்னர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையிலான மனக்கசப்புகளை பயன்படுத்தி தங்கள் நிலப்பரப்புகளை விரிவுபடுத்தினார்கள். பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கும் சுரண்டலுக்கும் எதிராக எழுந்த சிறு சிறு முணுமுணுப்புகள் புகைந்து பெருந்தீயாக பற்றத் தொடங்கியது. நெல்லை சீமையில்தான் பூலித்தேவன் விடுதலைக்கான முதல் புள்ளியை இட்டான். நெற்கட்டும் செவல் மன்னன் பூலித்தேவன் தலைமையிலான போர்ப்படையினர் பிரிட்டிஷ் படையை துரத்தி அடித்தனர். 1755ஆம் ஆண்டு கர்னல் அலெக்சாண்டர் ஹேரான் தலைமையிலான பிரிட்டிஷ் படை பூலித்தேவன் படையை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்கி ஓடியது. நெற்கட்டும் செவலில் சிவந்த விடுதலை போர் அடுத்தடுத்து பல பாளையக்காரர்களிடையே பற்றத் தொடங்கியது. அடுத்த அடி பாஞ்சாலங்குறிச்சியில் காத்திருந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டாலும் அடுத்த ஆண்டே பெருங்கிளர்ச்சி உருவானது. தென்னிந்திய கிளர்ச்சி முதல் விடுதலை போராட்டம் என்று வரலாற்றில் போற்றப்படும் விடுதலை எழுச்சி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான பெரும் சவாலாக அமைந்தது. சிறு சிறு பாளையங்களை ஒன்று சேர்த்த மன்னர்கள் பகுதி சார்ந்த கூட்டமைப்புகளை உருவாக்கி பிரிட்டிஷ் படைக்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்தினர். சின்ன மருதுவின் பெருமுயற்சியில் ராமநாதபுரம் கூட்டமைப்பும் மருது சகோதரர்களின் ஆலோசனையோடு கட்டபொம்மன் முயற்சியால் திருநெல்வேலி கூட்டமைப்பும் உருவாக்கப்பட்டது. விருப்பாட்சி கோபாலர் முயற்சியில் திண்டுக்கல் கூட்டமைப்பு உருவானது. கேரளவர்மாவின் செயல்பாட்டினால் மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு தோன்றியது. இந்த 4 கூட்டமைப்புகளும் பிரிட்டிஷ் படைக்கு எதிராக போராடி கொண்டிருந்த மைசூர் திப்பு சுல்தானுடன் தொடர்பு வைத்திருந்தார்கள்.
திப்பு சுல்தானின் மூத்த மகன் பட்டே ஹைதர் துணையோடு கன்னட மராட்டிய பகுதியில் துண்டாஜி வாக் இந்த கூட்டமைப்பிற்கு உதவி செய்தார். இந்த கூட்டமைப்பின் ரகசிய கூட்டம் 1800 ஏப்ரல் மாதம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மறைந்திருந்து கொரில்லா தாக்குதல் நடத்திட 1800 ஜூன் 3 என்று நாள் குறிக்கப்பட்டது. விருப்பாட்சி சதித்திட்டம் என்று பிரிட்டிஷார் இதனை குறிப்பிடுகின்றனர். இந்த திட்டம் பற்றி அறிந்திடாத அன்றைய கம்பெனி படை கிருஷ்ணப்பரின் பெல்லம் என்ற பகுதியை கைப்பற்ற முயன்றது. கன்னட நாட்டின் துண்டாஜி வாக் தனது படையை பெல்லம் பகுதிக்கு அனுப்பி பிரிட்டிஷ் படையை விரட்டினார். ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட கிளர்ச்சிக்கு 2 மாதங்களுக்கு முன்னரே அதற்கான பணிகள் தொடங்கிவிட்டது. கிளர்ச்சி படை கோயம்புத்தூர் நகரை கைப்பற்றி பிரிட்டிஷ் குதிரைப்படையை அழித்திடும் நோக்கில் முன்னேறி வந்தது. ஆனால் கால அவகாசம் போதாமல், ஒருங்கிணைப்பு நிறைவடையாமல், பிரிட்டிஷ் படைக்கு நிகரான ஆயுதங்கள் இல்லாமல் கிளர்ச்சி படை தோற்கடிக்கப்பட்டது. இன்றைய கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய பகுதிகளில் அன்று கிளர்ச்சி படையின் தாக்குதல் அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை, சிவத்தையா உள்ளிட்டோரை விடுவிக்க கிளர்ச்சி படை திட்டமிட்டது. திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் போன்று வேடமிட்டு கிளம்பிய படை பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்குள் புகுந்து விடுதலை வீரர்களை மீட்டது. மலைநாடு என்று அழைக்கப்பட்ட வல்லநாடு மலை வழியாக பாஞ்சாலங்குறிச்சி வந்த படை புதிதாக கோட்டையை கட்டி எழுப்பியது. சுற்று வட்டாரத்தில் உள்ள கிளர்ச்சி படையினர் அதற்கு உதவியாக இருந்தனர். பாஞ்சாலங்குறிச்சி, திருவைகுண்டம், ஆழ்வார்த்திநகருக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பு பிரிட்டிஷாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. காலின் மெக்காலே கர்னல் அக்னு தலைமையில் 2வது பாஞ்சாலங்குறிச்சி போரை நடத்திய பிரிட்டிஷ் படை 1801 மே 24 அன்று கோட்டையை மீண்டும் கைப்பற்றியது. பாஞ்சாலங்குறிச்சியின் வீழ்ச்சி சிவகங்கையின் எழுச்சியாக மாறியது. திருப்பத்தூர், நட்டம், திருவேலூர், மேலூர், பெரப்பூர் உள்ளிட்ட காளையார் கோயில் காடுகளில் பிரிட்டிஷ் கம்பெனி படை கடும் தாக்குதலுக்கு உள்ளானது. ராமநாதபுரம் சுற்றுவட்டாரங்களில் கிளர்ச்சி படையின் கட்டுப்பாட்டில் பல கிராமங்கள் வந்தன. செவத்த தம்பியின் தலைமையில் தஞ்சாவூரில் தொடங்கிய விடுதலை புரட்சியால் அறந்தாங்கி, அரியக்குடி, மாங்குடி என விடுதலை வீரர்கள் பயணித்தனர். சீர்காழி, உடையார்பாளையம், அரியலூர் பகுதிகளை பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்டதோடு கொள்ளிடம் வடகரை வரை கிளர்ச்சி படை சென்றது. தென்னிந்திய கூட்டமைப்பு வெற்றி முகத்தில் இருக்கின்ற போது திருச்சி கோட்டை நுழைவு வாயிலிலும் திருவரங்கம் பெரிய கோயில் சுவற்றிலும் மருது பாண்டியர் வெளியிட்ட திருச்சி பிரகடனம் ஒட்டப்பட்டது. தேசிய உணர்வோடு இந்திய விடுதலைக்கான பரந்துபட்ட நோக்கில் வெளியிடப்பட்ட திருச்சி பிரகடனம் மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்றது. இந்தியர்களின் ஒற்றுமையை முறியடிக்க திட்டமிட்ட பிரிட்டிஷ் படை உள்ளூரில் சில பாளையங்கள் மன்னர்களின் துணையோடு கர்னல் அக்னு தலைமையில் மும்முனை தாக்குதலை நடத்தினார்கள். திருநெல்வேலி, திண்டுக்கல், தஞ்சாவூர் ஆகிய 3 பகுதிகளிலிருந்து முன்னேறி வந்த படைகளின் தாக்குதலால் பரமக்குடி, திருப்பத்தூர், காளையார் கோயில், சிறுவையில், விருப்பாச்சி உள்ளிட்ட பகுதிகள் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. திண்டுக்கல் பள்ளத்தாக்கு போரும், வத்தலக்குண்டு போரும், அறந்தாங்கி, அடியார்குடி, காளையார் கோயில் போரும் உள்ளூர் கிளர்ச்சி படையின் வீரத்தை பறைசாற்றியது. பகுதி சார்ந்த போராட்டமாக இருந்த தென்னிந்திய கிளர்ச்சி இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலும் முன்னெத்தியராக இடம் பிடித்தது. தென்னிந்திய புரட்சியின் தொடர்ச்சியாகத்தான் 1806 ஆண்டில் வேலூர் புரட்சி, 1857 ஆண்டின் பெருங்கிளர்ச்சி போன்றவை பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நிலைகுலைய செய்தது என்று கூறலாம். இந்திய தேசிய அளவிலான இயக்கங்கள், அமைப்புகள் உருவான பின்னர் 1919 ஆண்டின் ரவுலட் சட்ட எதிர்ப்பு, 1920 ஆண்டில் ஒத்துழையாமை இயக்கம், 1930 சட்ட மறுப்பு இயக்கம் உள்ளிட்ட விடுதலை போராட்ட களங்கள் மக்கள் மத்தியில் பெரும் எழுச்சியை உண்டாக்கியது. இதற்கிடையே 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவாக இந்தியா செயல்பட்டது ஆட்சியில் மாற்றத்தை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர் முடிந்தவுடன் பிரிட்டிஷ் படை அவர்களது சொந்த ஊருக்கு திரும்பி விடுவார்கள் என்று கிரிப்ஸ் வாக்குறுதி அளித்திருந்தார். பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலின் பிரதிநிதியாக இந்தியா வந்து சென்ற கிரிப்ஸ் தூதுக்குழுவின் வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை. 1942 ஏப்ரல் 12ஆம் நாள் கிரிப்ஸ் குழு திரும்பி சென்று விட்டது. மற்றொரு புறம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்த பினாங்கு, சிங்கப்பூர், மலேயா, பர்மா உள்ளிட்ட இடங்கள் ஜப்பானிய படைகளின் தாக்குதலுக்கு உள்ளாகின. இந்தியாவிற்கும் குறிப்பாக சென்னை, விசாகப்பட்டினம் போன்ற நகரங்களுக்கும் ஜப்பானிய படையின் அச்சுறுத்தல் இருந்தது. பிரிட்டிஷ் இல்லாத இந்தியா உருவானால் ஜப்பானின் தாக்குதல் இருக்காது என்ற நிலை ஏற்பட்டது. கிரிப்ஸ் குழுவின் தோல்வியும் போர்க்கால பற்றாக்குறைகளும் விலையேற்றமும் பிரிட்டிஷார் ஆட்சியின் மீது கடும் அதிருப்தியை உண்டாக்கியது. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான வலுவான போராட்டத்தை முன்னெடுக்க 1942 ஜூலை 14 வார்தாவில் காங்கிரஸ் செயற்குழு கூட முடிவு செய்தது. காங்கிரஸ் கட்சியினர் பம்பாயில் கூடி 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினர்.
அக்கூட்டத்தில் பேசிய காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை முன்வைத்தார். காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், வல்லபாய் பட்டேல், பாபு ராஜேந்திர பிரசாத், சரோஜினி, மகாதேவ தேசாய் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் தலைவர்களின் பெயர் பட்டியலோடு ரயில் நிலையங்களில் காவலர்கள் காத்து கிடந்தனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றிய செய்திகளை வெளியிட பத்திரிகைகளுக்கு தடையும் விதிக்கப்பட்டது. சத்தியமூர்த்தி, பக்தவச்சலம், சஞ்சீவி உள்ளிட்ட தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். பம்பாயிலிருந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்த காமராஜர் விருதுநகர் செல்லாமல் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இறங்கி தலைமறைவானார். காவல்துறையின் பிடியில் சிக்காமல் தலைமறைவாகவே இருந்து தொண்டர்களை திரட்டினார். ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோகியா, அச்சுத பட்வர்தன், அருணா அசப் அலி உள்ளிட்ட தலைவர்கள் தலைமறைவாக இருந்து போராட்டங்களை தூண்டிவிடுவதாக பிரிட்டிஷ் அரசு குற்றம் சாட்டியது. இந்தியா முழுவதுமே போராட்டம் தீவிரமடைந்தது. தலைவர்கள் சிறை வைக்கப்பட்ட இடங்கள் எவை என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டிலும் போராட்டம் பரவ பிரிட்டிஷ் காவல்துறை திக்குமுக்காடி போனது. தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் பக்கிங்காம் கர்நாடிக் மில்லில் இராணுவத்திற்கான சீருடை துணி தயாரிக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டன. சென்னை டிராம்கள் நிறுத்தப்பட்டன. கோயம்புத்தூர் மற்றும் சிங்காநல்லூர் பஞ்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து ஊர்வலம் சென்றனர். ஊர்வலங்களையும் மக்கள் கூட்டங்களையும் தடுத்த பிரிட்டிஷ் காவல்துறை தடியடி தாக்குதலையும் நடத்தியது. அமைதியான முறையில் அகிம்சை வழியில் தொடங்கிய போராட்டம் மிதவாத போக்கில் இருந்து மாறியது. பல இடங்களில் அஞ்சல் அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. தந்தி கம்பங்கள் வெட்டப்பட்டன. ரயில் தண்டவாளங்கள் தகர்க்கப்பட்டன. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸால் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் தொண்டர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். வேலூர், பணப்பாக்கம் பகுதிகளில் அரசின் பொது கட்டடங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. கோயம்புத்தூர் சூலூர் விமான நிலையம் தாக்குதலுக்குள்ளானது. இராணுவ விமான தளங்கள் தாக்கப்பட்ட போது இராணுவத்தின் துப்பாக்கி சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். மதுரை ஜான்சிராணி பூங்காவில் கூடிய விடுதலை போராட்ட வீரர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டனர். மதுரை துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கொல்லப்பட்டனர். போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டது. புகழூரில் தண்டவாளம் பெயர்க்கப்பட்டது. வட ஆற்காடு மாவட்டத்தின் சரக்கு ரயில் தடம் புரளச் செய்யப்பட்டன. திருவாடனை சிறை உடைக்கப்பட்டது. திருவில்லிபுத்தூர் மற்றும் விருதுநகர் காவல் நிலையங்கள் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது. மதுரை, ராஜபாளையம், தேவக்கோட்டை, காரைக்குடி, திருவாடனை, கூலாங்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் பிரிட்டிஷ் அரசு துப்பாக்கி சூடு நடத்தியது. சில கிராமங்கள் பிரிட்டிஷ் காவல்துறையால் தீ வைக்கப்பட்டன. கசையடி முதல் மரண தண்டனை வரை உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டது. போராட்டத்தை ஒடுக்க பிரிட்டிஷ் அரசின் தாக்குதல் கடுமையானது. காயம்பட்ட போராட்டக்காரர்களின் காயத்தின் மீது மணலை அள்ளி போட்டு தண்ணீரை ஊற்றி கட்டினார்கள். நகக்கண்களில் ஊசி ஏற்றப்பட்டன. தொப்புள் பகுதிகளில் பிள்ளைப்பூச்சிகளை கட்டி வைத்தார்கள். தலை மொட்டையடிக்கப்பட்டது. மீசை தாடிகளை நெருப்பில் சுட்டனர். செருப்பு மாலை, துடைப்ப மாலை அணிவித்தனர். ஆனாலும் பிரிட்டிஷ் அரசின் கொடுமைகளுக்கு எதிராக பெரும் போராட்டம் பரவியது. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களின் போராட்டத்தால் தகவல் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் புதுப்பாளையம் சத்திரத்திலிருந்து பொன்விழா மைதானம் நோக்கி ஊர்வலம் சென்றனர். ஊர்வலத்தின் போது 5ஆம் ஜார்ஜ் மன்னர் சிலை உடைக்கப்பட்டது. கள்ளுக்கடைகள் கொளுத்தப்பட்டன. காவல் நிலையத்தில் புகுந்த போராட்டக்காரர்கள் ஆயுதங்களை பறிக்க முயன்றனர். காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார். பலர் காயமுற்றனர். கைது செய்யப்பட்டவர்களை பொது இடத்தில் மானப்பங்கப்படுத்தி சித்திரவதை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவேகம்புத்தூர்
1946 மும்பை கடற்படையில் தொடங்கிய வேலைநிறுத்த போராட்டம் மும்பை நகரத்தையே ஒட்டுமொத்தமாக முடக்கி போட்டது. கடற்படை புரட்சி என்று அழைக்கப்பட்ட அப்போராட்டத்திற்கு ஆதரவாக சென்னையிலும் போராட்டம் வெடித்தது. இந்திய கடற்படை வீரர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை காற்றை சுவாசிக்க தொடங்கியது. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாரதியின் பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவசத்தோடு ஒலித்தது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற எழுச்சிமிக்க போராட்டங்கள் பலவும் போராட்டங்களில் ஒன்றாக கடந்து போகவில்லை. அனைத்துமே அந்தந்த பகுதிகளில் விடுதலையின் தேவையை ஆழ பதிவு செய்த ஆவணங்களாக காட்சி தருகின்றன. கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா தலைமையில் நடைபெற்ற தூத்துக்குடி கோரல் மில் வேலைநிறுத்த போராட்டம், திருநெல்வேலி எழுச்சி போராட்டம், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன் என்பவர்களின் தியாகம் நிறைந்த போராட்டங்கள் இன்றளவும் பேசப்படுகின்றன. மிதமற்றும் தீவிரம் என்ற இருவகையாக போராடிய போராட்ட வரலாற்றில் அனைத்துமே நினைவு கூறப்படுவதில்லை. எழுச்சிமிக்க சில போராட்டங்கள் அந்த வட்டாரங்களை விட்டு வெளியே அதிகம் பேசப்படுவதும் இல்லை. இந்திய விடுதலைக்கு வித்திட்டு உரமூட்டிய பெண்களின் பங்களிப்பையும் மறந்துவிட முடியாது. வெள்ளை அரசுக்கு பணியாத தமிழ் மன்னர்களின் வரிசையில் இடம் பிடித்தவர் சிவகங்கை ராணி வீரமங்கை வேலுநாச்சியார். வாழ்வீச்சிலும் குதிரை ஏற்றத்திலும் சிறந்து விளங்கிய வேலுநாச்சியார் வெள்ளையர்களின் அதிகாரத்திற்கு எதிராக எழுந்த அரிமாவாக திகழ்ந்தார். வேலுநாச்சியாரின் படையிலிருந்து குயிலி என்ற வீரமங்கை ஆங்கிலேய ஆயுதக்கடங்கில் குதித்து நிர்மூலமாக்கி எரிந்து சாம்பலான வீர சம்பவங்களும் தமிழ் மண்ணின் வீர சாட்சியாக திகழ்கிறது. காந்தியாருடன் தென்னாப்பிரிக்க மண்ணில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய தில்லையாடி வள்ளியம்மை தமிழ் மங்கையர்களிடையே போராட்ட உணர்வை ஊட்டினார். அவரது வரிசையில் பல பெண்கள் தமிழ் மண்ணில் தலையெடுத்தனர். வெள்ளையருக்கு எதிராக கருவில் குழந்தையை சுமந்து கொண்டே போராடி சிறைச்சாலைக்கு சென்ற அஞ்சலை அம்மாளின் வீரத்தை மறக்க முடியுமா? ருக்மிணி லட்சுமிபதி, கிருஷ்ணம்மாள், ஜெகநாதன் என்ற வீர மங்கைகளின் விடுதலை குரல் வரலாற்றில் ஆழப்பதிந்து கிடக்கின்றன. குறிப்பாக நேதாஜி உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்கள் ஏராளமாக இடம்பெற்றனர். அதிலும் ஜான்சி ராணி படை என்று அழைக்கப்பட்ட பெண்கள் படையில் தமிழகத்தின் கோவிந்தம்மாள் முக்கிய பங்கு வகித்து நேதாஜியால் பாராட்டு பெற்றார். ஜான்சி ராணி படை விடுதலை வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை வரைந்தது. நேதாஜியின் படைக்கு தாங்கள் அணிந்திருந்த விலைமதிப்பற்ற அணிகலன்களை அள்ளி வழங்கி மறைமுகமான போராட்டத்திலும் பல பெண்கள் ஈடுபட்டனர். இப்படியாக அனைவரும் இணைந்த போராட்ட தொகுப்புதான் விடுதலை காற்றை சுவாசிக்க உதவியது. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். சுதந்திர தாகத்துடன் வீரமும் தீரமும் எழுச்சியுமிக்க மகாகவி பாரதியின் இந்த வரிகள் விடுதலை வேட்கையை தமிழகம் முழுக்க விதைத்தது. விடுதலை வேட்கை சிறு பொறியாக தொடங்கி காட்டு தீயை போல படர்ந்தது. அப்படியான போராட்டத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்ட வீரர்களின் இரத்தத்திலும் வேர்வையிலும் இருந்துதான் விடுதலை கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது.